வணக்கம். நம்மளுடைய குட்டி இன்போ சேனல் மூலியமா கவர்மெண்ட்டோட ஒவ்வொரு நலத்திட்டங்கள் பற்றிய தகவல்களையும் வீடியோக்கள் மூலமா சொல்லிட்டு இருக்கோம். இந்த தகவல்கள் அனைத்தும் கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மறக்காம நம்மளுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அப்பதான் வீடியோல என்ன சொல்ல வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரேஷன் கார்டு ரத்தாகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான அப்டேட்டை பண்ணல அப்படின்னா ஒரு ஆபத்து காத்துட்டு இருக்கு. ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டு. உங்களுடைய ரேஷன் கார்டு செயலிழக்காமல் இருக்கணும் அப்படின்னா இந்த ஒரு அப்டேட்டை தயவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாடு முழுக்க எல்லா மாநிலங்கள்லையுமே ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம் மூலமாக ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்களுக்கு மலிவு விலையில் இலவசமாக நிறைய பொருட்கள் கொடுத்துட்ருக்குறாங்க. ரேஷன் அட்டை மூலமாக நீங்கள் வாங்கிட்டு இருக்க எல்லா சலுகைகளும் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னு பார்த்துட்டிங்கன்னா மத்திய அரசு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட பணியை கம்ப்ளீட் பண்ணல அப்படின்னா கட்டாயம் 2 மாதத்துக்குள்ளே அந்த பணியை முடிச்சே ஆகணும். அப்படி முடிக்கல அப்படின்னா ரேஷன் கார்டை ரத்து செஞ்சுருவாங்க. ஏழை எளிய குடும்பங்களுக்கு உதவுற வகையில் நிறையா திட்டங்களை அரசு தரப்புலேருந்து செயல்படுத்திட்டு இருக்காங்க. அதில் மலிவு விலையில் உணவு தானியங்கள் வழங்குகிற திட்டமும் நிதி உதவி வழங்குகிற திட்டமும் அடங்கும். மத்திய அரசு நிறைய திட்டங்கள் மூலமாக நாடு முழுக்க இருக்கிற மில்லியன் கணக்கான குடும்பங்களுக்கு கோதுமை, அரிசி இந்த மாதிரியான அத்தியாவசிய உணவு தானியங்களை ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறாங்க. இந்த ஒரு விநியோகத்தில் வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கிறதுக்காகவும் தவறான பயன்பாட்டை கட்டுப்படுத்துறதுக்காகவும் மத்திய அரசு ஒரு முக்கியமான ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது ரேஷன் அட்டை வச்சிருக்கிறவங்க அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ கட்டாயமாக்கியிருக்கிறாங்க. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி கடுமையான ஒரு உத்தரவு விட்டிருக்கிறாங்க. இதன் மூலமாக அரசாங்கத்தால் சப்ளை பண்ணப்படுற ஒவ்வொரு உணவு தானியங்களும் கருப்பு சந்தைப்படுத்தலை தடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் உண்மையான பயனாளிகளுக்கு மட்டும்தான் இந்த உணவு தானியங்கள் போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த ஒரு அப்டேட்டை கட்டாயமாக்கியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் இகேஒய்சி அப்டேட் செய்வதற்கான காலக்கெடு செப்டம்பர் 30 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நவம்பர் 30 வரைக்கும் நீட்டிச்சு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இறுதியாக டிசம்பர் 31 அதாவது அடுத்த மாதம் இறுதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்குறாங்க. இந்த தேதிக்குள்ள இகேஒய்சியை முடிக்க தவறிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரேஷன் கார்டு செயலிழக்க நேரிடும் அப்படின்னு சொல்றாங்க. ரேஷன் கார்டு இகேஒய்சி அப்டேட் செய்யற செயல்முறை எப்படி அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். இது பெரிய விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. ஒரு சில டாக்குமெண்ட் மட்டும் கொண்டு போய் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா ரேஷன் கடையில் இருக்கிற உதவியாளர்களே உங்களுக்கு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. ரேஷன் கார்டு இகேஒய்சி அப்டேட் செய்யறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்ட உங்களுடைய கைபேசி எண், இல்லை அப்படின்னா எல்லா உறுப்பினர்களுடைய ஆதார் அட்டையும் தேவை. ஏதாவது ஒருத்தர் தான் இந்த ஒரு கேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு இல்லை. உங்களுடைய ரேஷன் கார்டில் யார் யாருடைய பெயர்கள் இருக்கோ எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். யார் கம்ப்ளீட் பண்ணலையோ அவங்களுடைய பெயரை எடுத்துருவாங்க. ஸோ தேவையான டாக்குமெண்ட்டெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுடைய உங்களுடைய ஆதார் கார்டோடு இணைக்கப்பட்ட மொபைல் எண் கண்டிப்பாக அவசியம். அதே போல் அதிகாரப்பூர்வமான வெப்சைட் தளத்துக்கு கூட போய் நீங்கள் உங்களுடைய இந்த ஒரு கேஒய்சியை அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு அப்டேட் பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவையான ஆவணங்களை கொண்டு போய் ரேஷன் கடையில் கொடுத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. அதாவது உங்களுடைய ரேஷன் அட்டை, ஆதார் அட்டை, உங்களுடைய மொபைல் நம்பர் ரொம்ப கட்டாயம் கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க ஈஸியாக உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுடைய கைவிரல் ரேகை, கண்ணோடைய அந்த கருவிழி ஸ்கேனிங் இதெல்லாமே பண்ணி உங்களுக்கு இகேஒய்சியை கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஒரு கேஒய்சி அப்டேட்டை செஞ்சால் நிறைய ரேஷன் பொருட்களை தடை இல்லாமல் வாங்கி கொள்றத நம்ம உறுதி பண்ணிக்கலாம். கள்ளச்சந்தை மோசடி நடவடிக்கைகளை தடுக்க இந்த ஒரு விஷயம் உதவியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரெக்டான நம்பர்களுக்கு இந்த ஒரு இகேஒய்சி ஆனது பொருட்களை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. முடிந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.